இப்ப இவங்க இந்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, இப்படி எடுத்து சொல்றாங்கன்னா, நமக்கு புடிச்ச மகானோ, சித்தரோ, தெய்வமோ யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் பேரு சிவன் அப்படி சொல்லுவாங்க. சில பேரு சக்தி அப்படி சொல்லுவாங்க. இல்லையா? அப்போ அதனால தான் இவரு அதை வச்சு இந்த பாடலை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "காணப்பா காலை சிவம், மாலை சக்தி, கருணையுடன் இருவரையும் பூசித்தாக்கால், நானப்பா சொல்கின்றேன் சித்தி முத்தி, நன்னுற யோகம் முதல் வாதமாமே." அப்போ இவரு சத்தியமா சொல்றாரு அதை. காலையில பண்ணினா அது வந்து சிவனுடைய அம்சத்தை கொண்டு வந்து தரும். மாலையில செஞ்சினா சக்தியோட அம்சத்தை கொண்டு வந்து தரும். இதை நீ கருணையோட செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இருவரையும் பூசித்தாக்கால், இருவரைனா அவங்க 2 பேரும் பூசிக்க சொல்லுங்க. நீ பண்ணா அவங்களுடைய அம்சம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவன்னா என்ன அப்படின்னா ஜீவன், சக்தினா என்னன்னா மனம். இந்த மனமும் அதுவும் உனக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீ வந்து சித்தி முத்தி ரெண்டுத்துக்குமே போயிடுவேன்ற. யோகமும் வாதமும் கை கூடிடும்ன்ற. இதுக்கு மனசு தான் உனக்கு இடம் கொடுக்கணும், உயிர் தான் உனக்கு இடம் கொடுக்கணும், ஆன்மா தான் இடம் கொடுக்கணும். வேற எல்லாம் நீ போய் எங்கேயோ பறிச்சு கொண்டு வந்து யாரையாவது காமிச்சு இது பண்ணிலாம் எடுக்க முடியாது. உன்னோடைய உயிரான சிவமும் உன்னோட மனமான சக்தியும் தான் இதுக்கு வழி தரணும் அப்படின்னு அழகா சொல்லிட்டார். அப்போ வாதமும் சித்தி, யோகமும் சித்தி, சித்தியும் உண்டு, முத்தியும் உண்டு. இது வந்து அகப்பேய் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றார்.